ஷாருக் கானை மிஞ்சிய தளபதி விஜய். இந்திய அளவில் முதலிடத்தை பிடிக்கும் தளபதி. இந்திய அளவில் முதல் இடத்தில் இருந்த ஷாருக் கான் தனது தளபதி 69 திரைப்படத்தின் மூலம் பின்னுக்கு தள்ளி இப்பொழுது விஜய் முதல் இடத்தில் இருப்பதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சினிமாவில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக நம்பர் 1 இடத்தில் இருப்பவர் தான் தளபதி விஜய். ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய அடுத்தடுத்த வெவ்வேறு பரிமாணங்களில் லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார் தளபதி. இவருடைய படங்களில் இதுவரை தமிழ் சினிமாவில் நல்லதொரு ஓப்பனிங் இருந்து வருகிறது. கோலிவுட்டில் வசூல் சக்கரவர்த்தியே விஜய் தான் எனவும் கூறப்படுகிறது. இவருடைய வசூல் ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப வகையில் தன்னுடைய சம்பளத்தையும் விஜய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் அவர் நடித்து வெளியான கோட் திரைப்படம் நல்லதொரு வரவேற்பை பெற்று தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மல்டிஸ்டார் படமாக வெளிவந்த கோட் திரைப்படம் விஜய்க்கு ஒரு நல்ல ஓப்பனிங் படமாகவே இருந்தது. இதுவரை படத்தை திரையரங்குகளில் கூட்டம் கூட்டமாக சென்றுதான் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அவருடைய 69வது திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகி பட்டையை கிளப்பி இருந்தது. KPN புரொடக்ஷன் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் திரைப்படம் தான் அவருடைய 69வது திரைப்படம் என கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் மூலம்தான் முதலில் தமிழ் சினிமாவிற்கு காலடி எடுத்து வைக்கிறது KPN புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம். இதற்கு முன் தெலுங்கில் RRR போன்ற மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் தான் இது. அதனால் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் விஜயின் கடைசி திரைப்படமாக இருப்பதால் இது அரசியல் சார்ந்த படமாகத்தான் உருவாக போகிறது என்று மக்கள் மத்தியில் ஒரு பேச்சும் எழும்பி வருகிறது. இந்த நிலையில் தளபதி 69 திரைப்படத்திற்கு விஜய் வாங்கக்கூடிய சம்பளம் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுவரை 200 கோடி விஜய் சம்பளம் பெற்று வருகிறார் என்ற தகவல் இருந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கு 275 கோடி சம்பளமாக பெறுகிறார் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஷாருக் கான் முதலிடத்தில் இருந்தார். அவருடைய சம்பளம் 250 கோடியாக இருந்தது. தளபதி 69 திரைப்படத்திற்கு பிறகு ஷாருக் கான் திரைப்படத்தை விஜய் இப்பொழுது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. இந்த ஒரு தகவல் இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.